எந்த நேரத்திலும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம். எந்த நேரத்திலும் ஈரான் மீதான யுத்தத்தை இரு நாடுகளும் தொடங்கலாம் என்பதுதான் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, சரணடைவதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அது சாத்தியமற்ற ஒரு அமெரிக்காவின் கோரிக்கை. ஏன்னா யுத்தம் பண்ணி ஈரானை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்ல முடியல. அதனால நீங்களா நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிக்கிறீங்க என்றாவது சொல்லி பார்க்கிறார்கள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் முடிவுக்கு ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 204வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது? மத்திய கிழக்கில் குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் முன்னெடுக்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாறுமா இல்லையா, அடுத்தது என்ன என்பதை பற்றிய செய்திகள் தான் இன்றைக்கும் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். அதிலே தங்களுடைய கப்பல் படையின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கிலே எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை அவர் சொல்லி இருந்தார். ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை ஈரானுடைய போர்சஸும் ஈரானுடைய அரசும் நீங்கள் மொத்தமாக கடற்கொள்ளையர்களை போன்று செயல்படுகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய இராணுவம் ஒரு கடற்கொள்ளையர்களை போன்று செயல்பட்டு வருகிறது. கப்பல்களில் ஏறுறாங்க, கப்பலை கைப்பற்றுறாங்க, கப்பல்